மரக்கறிக்கார மாமா அவர்கிட்ட வந்து தான் ஷோல் சரி கட்டுவாங்க. அப்போ மாமா பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துருவாரு தானே. இப்போ இந்த பெண்கள் வந்து ஆடைகள் விஷயங்களில் வந்து அஜ்னபி மஹ்ரமி என்ற அந்த உறவுகள் இருக்கிற இடத்துல எப்படியான ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு வகை. அஜ்னபிகள் என்றவர்கள் திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள். அவங்கள்ட்ட வந்து வாப்பா கிட்ட இருக்கிற மாதிரி இருக்க இயலாது, அவங்க உம்மா கிட்ட இருக்கிற மாதிரியும் இருக்க இயலாது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? இப்போ இந்த அஜ்னபிகள் இருக்கக்கூடிய சபைகளுக்கு பெண்கள் வந்தால் அவர்களுடைய ஆடைகளை அவர்கள் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். முந்தானைகளை தலைகளிலே போட்டுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய பார்வைகளில் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மறைக்க வேண்டிய உறுப்புகளை பகுதிகளை மறைத்து கொள்ள வேண்டும். மறைச்சி அந்த ஒழுக்கத்தோடு அந்த சபையில் வந்து இருப்பது தடை கிடையாது. அப்படி நீங்கள் ஆடைகள் விஷயத்திலே ஒழுக்கத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? நீங்கள் வந்து குர்ஆனில் 24வது அத்தியாயம் 31வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், வகுல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அபுசாரிஹின்ன. நபியே, நீங்கள் மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்கள், பார்வையை தாழ்த்தி நடங்கள். அதே நேரம் வயஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய கற்புகளை பேணிக்கொள்ள சொல்லுங்கள். வலா யுபுதீன ஜீனத்தஹுன்ன இல்லாமா லஹர மின்ஹா, அவர்கள் வெளிப்படையாக தெரிகின்றதை தவிர மற்ற அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம். வல் யதுரிபுன பிஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, அவர்களுடைய முந்தானைகளை அவர்களுடைய தலைகளிலும் மார்பகங்களிலும் போட்டு மறைத்து கொள்ள சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் 33:59 அல்லாஹ் சொல்லுகிறான், யா ஐயுஹன் நபியு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல்லி அஸ்வாஜிக்க வபனாத்திக்க வனிசாஇல் முஃமினீன், உங்களுடைய மனைவிமார் உங்களுடைய பெண் மக்கள் இந்த மூமீனான எல்லா பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்களுடைய ஜில்பாபுகளை எடுத்து அவர்களை போர்த்தி கொள்ள சொல்லுங்கள் இப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். இப்போ ஜில்பாப்ன்றது என்னண்டா, நாம் முகத்தை மூடுற ஆடைன்னு விளங்கிடப்படாது. அது தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைக்கக்கூடிய ஒரு அகண்ட இடம்பாடுள்ள ஒரு நீண்ட ஆடை. அதில் நீங்கள் வெளிப்படையாக தெரிவதை தவிர அல்லாஹ் எதை சொல்கிறான்? இந்த முகம், இந்த மணிக்கட்டோடு உள்ள கை, பாதம், இது வெளிப்படையாக தெரிகிறது. இது தெரிந்தது என்பதற்கு பல ஆதாரங்களும் நபிமொழிகளில் இருக்குது, சம்பவங்களில் இருக்குது. இப்போ இந்த முகத்தையும் மணிக்கட்டையும் பாதத்தையும் தவிர உள்ள தலை தொட்டு கால் வரைக்கும் உள்ள எல்லா பகுதியையும் மறைத்து கொள்வது தான் ஜில்பாப். ஜில்பாப் என்ற உடனே முகத்தை மூடிக்கிட்டு திரியணும்னு சில பேர் விளங்கி விளக்கம் கொடுத்துட்டு திரிகிறாங்க. அந்நிய ஆம்பளைகளுக்கு முன்னால் முகத்தை காட்டிட்டு திரியப்படாது, அது அலங்காரம். அலங்காரம்ன்றது வந்து என்ன? நாங்களாக எங்களோட உடம்புல இருக்கிற அந்த அழகை வந்து மெருகூட்டி டெக்கரேஷன் பண்ணுறது அலங்காரம். அழகுன்றது இயற்கையாக உள்ளது, முகத்தில் இருக்கிற அழகு இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த அழகை போத்தி மறைச்சிக்கிட்டு போங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. இதை அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் உங்களுடைய ஆடைகளில் உள்ள ஒழுக்கத்தை கடைப்பிடியுங்கள் என்று சொல்லுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். அவங்களை நோக்கி அல்லாஹுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், யா அஸ்மா, அஸ்மாவே, இன்னல் மர்ஆ இதா பலகத்தில் மஈல, ஒரு பொம்பளை பருவ வயசை அடைந்து விட்டாள் என்றால் லம் யஸ்லுஹு ஐ யுரா மின்ஹா இல்லா ஹாதா வஹாதா, முகத்தையும் கையையும் காட்டி ரசூலா சொல்லுகிறார்கள், இந்த இதையும் தவிர வேற எதையும் வெளியில காட்டுறது அவளுக்கு ஆகாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தி அபூதாவுதுல 4104வது ஹதீஸ்ல இருக்குது. அப்போ இந்த முகத்தையும் கையையும் காட்டி ரசூலா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஒரு புள்ள பருவ வயசை அடைஞ்சிட்டா, பருவ வயசை அடைந்த அந்த பிள்ளை இந்த முகத்தையும் இந்த கையையும் வெளியே தெரிகிறத தவிர வேற பகுதிகளை வெளியில காட்டிக்கிட்டு தெரிகிறது கூடாது அப்படிங்கிறாங்க. அது வந்து தடுக்கப்பட்டது என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்திகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ஒரு சபைக்கு ஒரு பெண்மணி வர முடியுமான்னா வரலாம். ஒரு ஆண்கள் இருக்கிற சபைக்கு ஒரு பெண் வரலாம்,
அப்படி பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு ஆண் போகலாம் என்றால் அப்படி போகக்கூடிய கலப்பு இருக்கக்கூடிய இடத்தில் இந்த ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும். ஒழுக்கம் பேணப்படாமல் ஆண்களுடைய அந்த பார்வைகளை ஈர்க்கக்கூடிய விதத்தில், ஆண்களுடைய உள்ளங்களில் தவறான சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஆடைகளில் தளர்வுகளை ஏற்படுத்தி ஆடைகளை ஒழுங்குபடுத்தி கொள்ளாமல் தலைகளை திறந்த நிலையில, மார்புகள் வெளியே தெரியக்கூடிய நிலையில, அங்க அவயங்களை காட்டக்கூடிய நிலையில ஒரு பெண் வெளியே நடமாடுவது ஹராம். அப்படி நடமாட இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அது அந்நிய ஆண்களுக்கு முன்னால் அப்படி நடமாட முடியாது. ஆனால் இன்றைக்கு பெண்களுடைய ஆடை கலாச்சாரத்தில் சில பேர் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் சில பேர் எப்படி நடந்து கொள்வாங்க, வீட்டுக்கு இருக்கிற மாதிரியே அப்படி கழுத்தில் ஷோல் இருக்கும். அந்த ஷோல் எப்படி இருக்கும் தெரியுமா? இது உதாரணத்துக்கு ஷோல்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அகண்ட ஒரு நீண்ட ஷோல். இதை போட்டு தலையில் உச்சந்தலையில் போட்டு நல்லா கழுத்து மார்பு இதெல்லாம் அப்படி மூடிக்கிட்டு வரலாம்னு இருக்கும். இதை இப்படியே எடுத்து என்ன செய்வாங்கன்னா இப்படி போட்டுக்கிடுவாங்க. இப்படியே தொங்கும் இப்படி நடுவால. இதுக்கு என்ன பேரா? ஹுமுர் ஷோல் போட்டிருக்கிறாங்க. இங்க தலையும் மறைச்சில்ல, மறைக்க வேண்டிய மார்பும் மறைச்சில்ல, இதை போட்டுக்கிட்டு வாரது. வரும்போது யாராச்சும் வந்தா இப்படி இழுத்து சரி கட்டுறது, இப்படி போட்டுக்கிறது. இது என்ன ஆடை? இதுக்கு நீ போடணுமா? கரடி போட்டுக்கிட்டே போகலாமே. இப்படியான ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒழுக்கங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய பெண்களை நிறைய பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா வெளியில சாமான் வாங்குறதுக்கு, மரக்கறி வாங்குறதுக்கு, மீன் வாங்குறதுக்கு, இறைச்சி வாங்குறதுக்கு வர்றாங்கன்னு வைங்களேன், தடை கிடையாது. வரலாம், வாங்கலாம், போகலாம். ஆனா வரக்கூடிய நேரத்தில் தலையை திறந்து போட்டு வரையலுமா? தலை திறந்து இருக்கிறது ஹலாலா? என்ன செய்வாங்கன்னா மரக்கறிக்கார மாமா அவர்கிட்ட தான் ஷோல் சரி கட்டுவாங்க. அப்ப மாமா பார்க்க வேண்டியெல்லாம் பார்த்துருவாரு தானே. நீ அவன் முன்னாடி என்ன நீ சரி கட்டுறது? நீ வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வர முன்னாடி சரி கட்டிக்கிட்டு வரணும். ஆடைய எல்லாம் மறைக்க வேண்டியதை மறைச்சி போட்டுக்கிட்டு வரணும். அது என்ன, அவர் முன்னாடி வந்துக்கிட்டு தான் ஷோலை சரி பண்ணுவாங்க. இழுத்து இப்படி போட்டு தலையை மறைச்சி அதெல்லாம் பார்த்துருவானே. அதுக்கப்புறம் என்னத்தை நீ போட வேண்டி இருக்குது? பார்க்க வேண்டியதை பார்க்க விட்டுட்டு போட்டு மறைச்சிக்கிறதுல அப்படி ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லலை. வீட்டில இருந்து வெளியே வாசலை தாண்டறதுக்கு முன்னாடி நீ அந்த ஒழுக்கத்தை பேணி இருக்கணும். வெளியே வரப்போறியா, வெளியே கால் வைக்க போறியா, நீ அஜ்னபியை ஸ்பான் பார்க்க போறாய் என்று சொன்னா, வெளியில ரோட்ல நிக்கிறவற்ற மரக்கறி வாங்க போறேன், வாழைப்பழம் வாங்க போறேன், இறைச்சி வாங்க போறேன், மீன் வாங்க போறேன், பக்கத்து கடைக்கு போறேன்னா வாசலை தாண்ட முன்னாடி அதை போட்டுக்கிட்டு போறதுதான் ஒழுக்கம். இல்லாட்டி என்ன நடக்கும்? அல்லாஹுடைய ரசூலும் அல்லாஹும் சொன்ன இந்த ஒழுக்கத்தை பேணாத ஒரு குற்றத்தை தான் நாம் சுமப்போம். இது ஹலால் இல்லைன்ட்டாங்க தானே ரசூல்லா. பருவ வயசு அடைஞ்சவ இந்த முகத்தை கையை தவிர மற்றதை மூடணும்ட்டாங்களே, திறந்து இருக்கிறது ஹராம்ட்டாங்களே, வீட்டுக்கு இருக்கிற மாதிரி நீ ரோட்டுக்கு போகலாமா? போக முடியாது. அப்ப அஜ்னபிகள் என்ற அந்நியர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி ஒரு பெண் போகக்கூடிய நேரத்தில் இதை பேண வேண்டும். ஆனால் இப்படி பேணுறது ஆகவே குறைவாக இருக்குது. ஒரு சிலர் தான் வீட்டு வாசலை தாண்டறதுக்கு முன்னாடியே அதை பேணிக்கிட்டு போவாங்க. சில பேர் ஹபாயாவை போட்டு போத்திக்கிட்டு போவாங்க. பேர் தான் ஹபாயா. ரப்பே ரஹ்மானே, நீ அந்த ஹபாயாவை போடாமே போகலாம். பேருக்கு ஹபாயா எதுக்கு? அந்த ஹபாயா எப்படி இருக்கும் தெரியுமா? அதை போட்டு முடிய அந்த ஹபாயா இப்படி ஒட்டி உடம்போட இறுக்கி பிடிச்சிக்கிட்டு போகும். அதுக்கு பேர் என்ன? ஹபாயா. போட்டுக்கிட்டு போறது. தலையில சோலை எப்படி பண்ணுவாங்கண்டா, சின்ன ஒரு அடிக்கு சோல் இருக்கும், 1.5 அடிக்கு சோல் இருக்கும். தலையில சுத்தி இந்த கழுத்துக்கு இந்த அளவு தான் துண்டு மீயும், இப்படியே ஒரு துண்டை ரெப் பண்ணிட்டு போவாங்க. இதுக்கு பேர் ஹபாயா, இதுக்கு பேர் சோல். இப்படி சுத்திக்கிட்டு போவாங்க. உடம்பு முழுக்க முன்னும் பின்னும் உடம்பும் எத்தனை கிலோ சைஸ் காட்டுற அளவுக்கு வெக்கம் இல்லாம நடமாடக்கூடியவர்களை பார்க்கிறோம். இப்படி இருக்குதானே? அப்ப போற பேருக்கு நீ ஹபாயா போட்டு போய் என்ன செய்ய? இறுக்கமாக அணிந்து கொண்டு போய் என்ன செய்ய? இந்த மாதிரி உடல் உறுப்புகளை வெளியே காட்டக்கூடிய அளவில் அந்நிய ஆண்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய வகையில் அடுத்தவன் பார்வையை நாசமாக்கி அவனையும் கெடுத்து நாசமாக்கக்கூடிய வகையில, சைத்தானிய உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில ஆடைகள் அணியப்படக்கூடாது என்பதை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் கடுமையான எச்சரிக்கைகளை செய்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல 2128வது செய்தியில நீங்க பார்க்கலாம். சின்பானி, இரண்டு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். லம் அரஹுமா கத், நான் இன்னும் அவர்களை காணவில்லை, ஆனால் எனக்கு பிறகு இந்த சமுதாயம் வர இருக்கிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, நிசா உன், சில பெண்கள் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே சில பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், காசியாத்துன் ஆரியாத்துன், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆடை அணிந்த நிர்வாணிகளாக இருப்பார்கள். உடுப்பை உடுத்துக்கிட்டு அவுத்து போட்டு போன மாதிரி, உடுப்பை உடுத்துக்கிட்டு அவுத்து போட்டு போன மாதிரி நிர்வாணிகளாக அவர்கள் இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், முமீலாத்துன் மாயிலாத்துன், அவங்க ஆண்கள் பக்கம் சாய்ந்தும் நடப்பார்கள், ஆம்பளைகளை தண்ட பக்கத்துக்கு இழுத்துக்கவும் செய்வாங்க. அதுக்கு தான் அப்படி போறது. அப்படி போனா பார்க்கிறவனுக்கு ஒரு கிளுகிழுப்பு உண்டாகுமா இல்லையா? ஒரு ஆசையை சைத்தான் தூண்டுவானா இல்லையா? அடே பாடுறா மச்சான் அப்படிமா போகும்போதே இப்படி குத்துவான்டே, எங்க பாடுறா, அதான் சைத்தான் பார்க்க வச்சிருவான். இப்படி தன் பக்கம் ஆண்களை சாய்த்து ஆண்கள் பக்கம் தானும் சாய்ந்து நடக்கக்கூடிய சில பெண்கள் உருவாகுவார்கள். அவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, அவர்கள் சொர்க்கத்தில் ஒருபோதும் நுழைய மாட்டார்கள். சொர்க்கத்தில் ஒழுக்கங்கெட்டு நடந்த காரணத்தினால இந்த மாதிரி ஒழுக்க வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய எந்த பெண்களும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, வலா எஜிதின ரீஹா, சொர்க்கத்துக்கு உள்ள போறது இல்லைங்க, சொர்க்கத்துல வாசம் கூட கிடைச்சாது அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ஆடைகள் விஷயத்துல எந்த அளவு கவனமாக நடக்கணும்ன்றதை நாம நம்முடைய வாழ்க்கையிலே பேணிக் கொள்ள வேண்டும்.